இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடில்ஸ் பக்கத்தில் இருக்க சோழவரமில் 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK ஹவுஸில் தான் இங்கே நின்றுட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மந்த்து. பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்தே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஏன் இவ்வளோ பெரிய லாங் கேப் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து தை மாதம் தான் வந்து வீடு குடி வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 4 மாதமாக வந்து பெயிண்ட் பண்ணாமல் வச்சுருந்தோம். லாஸ்ட் வீக் தான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வீடு எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. வாங்க வீடு எப்படி வந்திருக்குன்றதை பார்க்க. வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. இந்த சிட் அவுட் ஏரியாவோட சைஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 8க்கு 17 சைஸ். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊஞ்சல் மாட்டிக்கலாம். இங்கே மீட்டர் போர்ட் கொடுத்தாச்சு. அப்படியே மேலே போகிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது டெரஸ்க்கு போகிறதுக்காக. என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் 16க்கு 16 சைஸில் இந்த ஹால் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஹால்லே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூஜை ரூம் யூனிட் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா சோஃபா செட்ஸ் இருக்குது. சோஃபா செட்டுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வால்பேப்பர் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மானோட ஸ்டாச்சுலாம் வச்சு அதில் லைட்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த இடம். கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9க்கு 10 90 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த கிச்சன் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு RO பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இண்டக்ஷன் அண்டு மிக்சிக்காக வந்து இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு உண்டான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். மேலே பார்த்திங்க அப்படின்னா சிம்னிக்கு உண்டான பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா மாடலர்லாம் பண்ணி கிச்சன் செம்மையாக வந்துருக்கு. கிச்சன்லேருந்து வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 42 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. தேவையில்லாத பொருள் எல்லாமே இங்கே போட்டு ஸ்டோர் பண்ணி. பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கிளாசெட்டு வால் மிக்சர் அண்ட் ஷவர் தான் இதுக்குள்ளே கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுனால வேணாம். அந்த காமன் டாய்லெட் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பேஷன் ஏரியா வந்து வச்சுருக்கோம். அதுலேருந்து போனீங்க அப்படின்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். வாஷ் பேஷன் ஏரியாவிலேருந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14க்கு 13 ஏரியாவில் ஒரு பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்குது. எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். இந்த பெட்ரூம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்து வந்திருக்கு. வாங்க எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். பாத்ரூம் உள்ள பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷவரு, அதுக்குனால வால் மிக்சரு, அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து கொடுத்துருக்கோம். ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாஷ் பேஷன் வந்திருக்கு. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து வெளில வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா 13க்கு 13. இந்த பெட்ரூம்லேயுமே ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமில் என்ன பாத்ரூம் செட்டப்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே இந்த பாத்ரூம்லேயுமே இருக்குது. ஷவரு, வால் மிக்சரு, கிளாசெட்டு, இது எல்லாமே இந்த பாத்ரூம்லேயுமே இருக்குது. ஒரு 2 BHK ஹவுஸை 2600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1470 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் பில்டப் பண்ணால் எவ்வளோ செலவாகும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 32 லட்சம் சொல்லி பில்டிங்க்கு மட்டும் கோட் பண்ணியிருந்தோம். குவான்டிட்டிலாம் எடுத்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு கன்வெர்ட் பண்ணுறப்போ 2180 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்ற மாதிரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஸ்ட்டுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா டீக்குட், SS ஹேண்ட் ரெயில், UPVC விண்டோஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஓப்பனபிள் 4x2 டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். 3 feet பேஸ்மெண்ட் ஹைட்டு, 10 feet வந்து ரூஃப் ஹைட்டு, ப்ரீயாக ஸ்ட்ரக்சரல் டிசைன், 3D பிளான், 2D பிளான்ஸ், காம்ப்ளிமெண்ட்டாக வாட்டர் டேங்க்ஸு, ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா ஏஆர்எஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். ரூஃபுக்கு அல்ட்ராடெக், மற்ற ஒர்க்குக்கு எல்லாமே ஸ்வாரி அண்ட் மஹா யூஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் பண்ண ஒரு 32 lakhs ஆச்சு. அடிஷ்னலாக பேஸ்மெண்ட் ஹைட்டை 4 feet ஹைட்டுக்கு மாற்றினாங்க. அதை டைமிங்கோடு ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஒரு 60,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஒரு காம்பவுண்ட் வால் 130 அடி ரன்னிங் ஃபீட்டு 3 lakhs ஆச்சு. இது கிளே சாயில் அப்படின்றதுனால டீப்பாக பைல் போட்டு கிரேட் பீம் போட்டு
3 feet 9 inch பிரிக் ஒர்க் பண்ணி மேலே ஒரு 4.5 inch பிரிக் வந்து ஒரு 5 feet கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 2 சைட் பிளாஸ்டிங் பண்ண இந்த காஸ்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மெயின் கேட் செப்பரேட்டாக வந்துச்சு, அது ஒரு 70,000 ஆச்சு. செப்டி டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 லிட்டர் கட்டினாங்க, அது ஒரு 2 lakhs. எலிவேஷன் பண்ண ஒரு 1.4 lakhs ஆச்சு. எஸ்எஸ் சாண்ட் ரயிலு, எலிவேஷன் அல்டிமா கலர்ஸு, டெரகட்டா ஓடு, போரோத்தாம் பிளாக்ஸு, சிட் அவுட்டில் வால் டைல்ஸு, எலிவேஷனில் வால் டைல்ஸு, டிஜிட்டல் சைன் போர்டு, எஸ்எஸ் விநாயகர், லேபர், இது எல்லாமே சேர்த்து இந்த காஸ்ட் வந்து ஆச்சு. வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி கூலிங் டைல்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தோம், அது ஒரு 1 lakh ஆச்சு. பில்டிங்கோட பேலன்ஸ் இருக்கிற 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் பேவர் போட்டு வால் செல்லிங் பண்ணி மாடுலர் பண்ணி இன்டீரியரில் டிவி யூனிட்டு, பூஜா யூனிட்டு, புத்தா யூனிட்டு இதெல்லாம் பண்ணி வால்பேப்பர் ஒட்டி வீடை முடிக்க 45 lakhs ஆச்சு. ஓவராலாக ஒரு 1470 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45 lakhs உங்களுக்கு ஆகலாம். ஆனால் இதே காஸ்ட்டு தான் ஆகும் அப்படின்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக பேவர் பிளாக் இருக்குது, காம்பவுண்ட் வால் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது. இதெல்லாம் உங்கள் சைட்லேயும் இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இடத்துக்கு இடம் மாறும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைண்ட் வந்து நம்மளோட இருக்கார், அவரோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நம்ம இப்போ கேட்டுக்கலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எல்லாமே ஆன் டைம் பண்ணாங்களா, குவாலிட்டியாக இருந்துச்சுங்களா, உங்களுக்கு ஏன்னா ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஓப்பனாக சொல்லிடுங்க. இல்லை, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே எல்லாமே போயிட்டு இருந்தது. ஆன் டைமில் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தது. ஆக்சுவலி என்னோடய டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நடந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நான் நினச்ச மாதிரி என் ட்ரீம் வந்து அவர் ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபில்ஃபில்லாக பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 feet பேஸு, ஒரு 130 feet வந்து காம்பவுண்டு, பில்டிங் கட்டுறோம், இன்டீரியர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வால்பேப்பர் ஒட்டுறோம், இன்னும் சின்ன சின்ன ஒர்க்லாம் பண்ணுறோம், பேவர் பிளாக் போடுறோம், செப்டிக் டேங்க் கட்டுறோம், போர் போடுறோம். இதெல்லாம் ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட் பண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ வச்சுருக்கணும் கையில்? இல்லை ஜி, ஒரு வீடுன்னு கட்டுறப்ப நம்ம கையில் வந்து ஒரு கோட் கொடுக்குறாங்க. அந்த கோட் இல்லாமல் அதுலேருந்து நம்ம ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக கையில் வச்சிட்டு இருக்கணும். எனக்கு கொடுத்த கோட் வந்து 33 lakh. அது இல்லாமல் நான் வந்து ஒரு 10 lakh வந்து இனிஷியலாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இனிஷியல் அமௌண்ட்டில் தான் நான் வந்து செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் ஒர்க்கு, இன்டீரியர் ஒர்க்கு, ஓவரால் எல்லா ஒர்க்குமே அதில் முடித்தேன். என்னோடய பட்ஜெட் வந்து 40 lakh. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அன்எக்ஸ்பெக்டாக போனது வந்து 45 lakh கிட்ட போயிடுச்சு. நம்ம அன்எக்ஸ்பெக்டடான செலவு எது பார்க்குறீங்க? அன்எக்ஸ்பெக்டட்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் வந்து எம்எஸில் போகாமல் நான் எஸ்எஸில் போயிட்டேன். அதில் எஸ்எஸ் வந்து 70,000 கிட்ட ஆகிடுச்சு. இதே எம்எஸ் போயிருந்தேன்னா எனக்கு 40லேயே முடிஞ்சிட்டு இருக்கணும். வேறு செப்டிக் டேங்க் வந்து அது ஆஸ்யூஷுவல் போகிற இது வந்து அந்த அமௌண்ட்லேயே முடிஞ்சிருச்சு. மிச்சம் எல்லாமே என்னோடய பட்ஜெட்லேயே ஆகிடுச்சு. ஓகே, நம்ம கொடுத்த கோட்குள்ளே எல்லாமே வந்துருச்சுங்களா? நம்ம கொடுத்த கொட்டேஷன் பண்ணும்போது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் படி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுமா? கொடுத்த கோட்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சுங்களா? எனக்கு எல்லாமே நீங்கள் சொன்ன இதுலேயும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. முடியாததுன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிச்சு. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேறு யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னு வந்துச்சுன்னா? இல்லை, நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஃப்யூச்சர்லேயும் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீலிங் டு சீலிங், அதாவது ஃப்ளோர் ஃபினிஷிங் டு சீலிங் ஹைட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 feet. ஸோ இந்த ஹைட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு 2-3 லேயர்லாம் இறக்க போகிறீங்க அப்படின்னா இன்னுமே சீலிங் ஹைட்டை ஹைட் பண்ணணும். அது வந்து உங்கள் பட்ஜெட்டை ஏற்றும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் தான். ஃபேன்லேருந்து அதில் இருக்க எல்இடிஸ்லேருந்து எல்லாமே வந்து ரிமோட்னால கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே இதை பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியருக்காக ப்ரொவைட் பண்ண ஒரு ஸ்விட்சஸ் தான். பட்டு ஆனால் இன்டீரியர் பண்ணுறவங்க வந்து இங்கே பாதி ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருந்தோம், இந்த இடத்துல பாதி ஸ்விட்சஸ் கொடுத்துருந்தோம். தென் அந்த புத்தா யூனிட்டி பின்னாடியும் பாதி ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருந்தோம். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமே வந்து இந்த போர்டுக்கு வர மாதிரி திறந்ததுனால இங்கே ஒரு தனி பாக்ஸ் வந்து அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்டீரியர் டீம் வந்து எப்போவுமே வந்து சிவில் கான்ட்ராக்டர்ஸோடு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போஸ்டு பாக்ஸ் வராமல் இதில் பாதி கண்ட்ரோல்ஸ் வரலாம். அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் தனித்தனியான லூப்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அதனால் இந்த இஷ்யூ வரும்.
முக்தா யூனிட். இது ஸ்டார்டிங்லேயே வந்து கிளைண்ட் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சைடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலம். இந்த காலம் வந்து ஆப்ஷெட் ஆல்ரெடி இருந்துச்சு. பிரிக் ஒர்க் வந்து என்ன ஆகுதுன்னா 9 இன்ச் பிரிக் ஒர்க்காக தான் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 9 இன்ச் பிரிக் ஒர்க் வந்து இங்கே மட்டும் கொடுத்துட்டு இந்த பூஜை யூனிட் வந்து கொஞ்சம் உள்ளே ஆப்செட் பண்ணிவிட்டு இங்கே பின்னாடி வந்து 4.5 இன்ச் பிரிக் ஒர்க்காக அதை வந்து மாற்றிட்டு இந்த இடத்துல வந்து அப்படியே புத்தா யூனிட் வரா மாதிரி. ஸோ இதை வந்து வால்பேப்பர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது, ஆல்ரெடி அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த ஃபினிஷிங் வந்து வந்துச்சு. எனக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேர் வந்து இந்த லாபம் நஷ்ட கணக்கு வந்து பார்ப்பாங்க. லாபம் நஷ்டம் லாபம் அப்படின்ற மாதிரி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி போனோம் அப்படின்னா நம்ம இந்த பேஸோட ஹைட்டை வந்து கணக்கு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஃபீட் வந்து பேஸ் ஹைட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஃபீட் பேஸ் சிட் அவுட் ஏரியா. அகைன் அதுலேருந்து 1 ஃபீட் வந்து டவுன் பண்ணி தான் இங்கே ஃபுல்லாக பேவர் பிளாக் எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ எல்லாமே வந்து லாபம் நஷ்டம் லாபம் அந்த கணக்கில் தான் போகும். ஸோ அதை பார்க்குறவங்க அதை கண்டிப்பாக நோட் பண்ணணும், ஃபாலோ பண்ணுறவங்க, வாஸ்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி திங்ஸை வந்து முன்னாடி அந்த பேஸ்மெண்ட்டோட ஹைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்டாக ஸ்டெப்ஸில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும், அதை தவிர்க்கவே முடியாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து ஸ்டெப்ஸுக்கு எல்லாத்துக்குமே ட்ராயிங் போட்டு அந்த ரைசர் த்ரெட்டை வந்து செக் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃபினிஷ்டான ஒரு ஸ்டாக்கெட்டை வந்து நம்ம கொண்டு வரப்போயிட்டு. க்ளோஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது இதை வந்து நம்ம கொடுத்த வந்து ஜிஏ ஷீட் தான், அவங்க சவுண்ட் ஒரு ஆஸ்பெட்டோ ஷீட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆஸ்பெட்டோ ஷீட் போடும்போது அது கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாகி வெளில வந்துடுது. பட் மழை தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இது இந்த மாதிரி ஹைட்டான ஷீட்ஸை வந்து கீழே வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உள்ளே போகாது. அதே மாதிரி கேட்டு வைக்கும்போது இந்த டைல் இருக்குது அப்படின்னா அதுக்கு கீழே வரைக்கும் கேட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மழை டைமில் உள்ளே போகாது. நீங்கள் கேட் வந்து எந்த டைமில் வைக்கணும் அப்படின்னா டைல்ஸ் எல்லாமே போட்டாச்சு அந்த மாதிரி டைமில் தான் இதை வந்து செக் பண்ணணும். அதே மாதிரி டைல் ஃபில்லிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப்ட்டு க்ரவுட் வந்து யூஸ் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃப் க்ரவுட்னா என்னென்னா, கூலிங் டைல்ஸுக்குன்னு தனியாக க்ரவுட் இருக்கும், எல்லா டைல்ஸ் கடையிலையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியான க்ரவுட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடு அப்படின்றதுனால நிறைய மரங்கள் இருக்கும். ஸோ மஸ்கிட்டோ ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால வீட்டுக்கு வந்து பண்ணிங்க அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்ஸ்லாம் வந்து பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து எல்லா டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்குமே வந்து பண்ணிட்டாங்க. இதுக்குன்னா எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றத கிளைண்ட்டே வந்து சொல்லுவார் லாஸ்ட்டில், செக் பண்ணி பாருங்க. யூபிவிசி தான் நம்ம எல்லா டோஸுமே வந்து கொடுத்துருப்போம். யூபிவிசி டோஸ் கொடுக்கும்போது கவனிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓப்பனபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா லீஃபுமே வந்து ஓப்பனில் இருக்கும். அதை வந்து இப்போ 4 ஃபீட் 4x4 வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா 3x4 கொடுக்குறோம் அப்படின்னா 3 அடியுமே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். இதுவே ஸ்லைடிங் அப்படின்னா பாதி டோர் வந்து இங்கே வந்து நின்றோம், இந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓப்பனபிள் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சின்ன சைஸாக கூட கொடுத்துக்கலாம். கிரில் வந்து அதுலேருந்து கொஞ்சம் வந்து வெளில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை பண்ணிக்கலாம். பட்டு ஸ்லைடிங் கொடுக்கும்போது என்ன ப்ளஸ் அப்படின்னா, அந்த ஸ்லைடிங்கே ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருவாங்க. அது கொடுத்துட்டு அதுலேயும் வந்து மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஓப்பனபிள் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சேனல் அடித்து அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மஸ்கிட்டோ நெட்ஸ் வந்து நம்மளால் வந்து கொடுக்க முடியும்.